100% உரித்தானவர். அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர் உழைப்பு அளவுக்கு அதிகமானது. அவர் குரல் தான் கொஞ்சம் அதிகமாக தவிர வந்து அவர் உழைப்பில் வந்து எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. நான் பெரும்பாலும் வந்து ஏதாவது வேலை செய்யணும்னா கூட அவர் செக்ரட்டரியாக இருந்தாலும் ட்ரெஷரராக இருந்தாலும் இல்லை சாதாரண ஆளாக இருந்தால் கூட சாமிநாதன் இதை பண்ணிடுங்கன்னா வெப்சையை தாண்டி ஒர்க்காக இருந்தால் கூட அதை பண்ணி வச்சுட்டு 24 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சு வச்சுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒர்க்கர் அவர். சில நேரங்களில் வந்து அந்தந்த யூனியனில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யும். யூனியனில் பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்கேயாவது ஒரு குடும்பம் இருந்தால் யாராவது கை தூக்குங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற யாராவது கை தூக்குங்க. ஆனால் நம்ம குடும்பத்தை நடத்திட்டே தான் இருக்கும். நம்ம குடும்பம் போயிட்டே தான் இருக்கு. என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, இவர் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு. ஆனால் குடும்பமாக நம்ம வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும். அதுபோல எங்கள் சங்கத்திலும் சின்ன சின்ன பிரச்சனை தான் இருந்துட்டு தான் இருக்கு. சங்கத்திலையும் குடும்பம்னா பிரச்சனை இருப்பது என்பது போல சங்கம்னாலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். 1000 பேர் 2000 பேர் இருக்கிற இடத்துல 2000 பேருக்கும் கடவுள் கூட 100% எல்லாரும் விரும்பப்படுறவரா இல்லை. கடவுள் கூட எதிர்க்க வந்து ஒரு 10-20% 30% இருக்கிற மாதிரி நம்ம சங்கங்களே சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து நம்ம செந்தில் ஃபோன் பண்ணாங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், தனிப்பட்ட ஒரு சிலரோட கருத்துக்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அது நமக்கு இப்போ விஷயம் இல்லை. சம்மேளனம் வந்து சங்கங்கள் தான் சம்மேளனத்தோட உறுப்பினர். தனிப்பட்ட உறுப்பினர் வந்து சங்கத்தோட உறுப்பினர் கிடையாது. அந்த உறுப்பினர் அவங்க சங்கத்துக்கு தகவல் தெரிவிச்சிடும், அவங்க சங்கத்துக்கு கருத்து தெரிவிச்சிடும். நம்மகிட்ட இருக்க 23 சங்கத்துக்கும் நீங்கள் கருத்து கேட்டுங்க, இது மாதிரி இருக்கலாமா. 23 சங்கத்திலையும் ஏகமனதாக ஒப்புதல் தெரிவிக்கப்பட்ட பின்னரே சாமிநாதன் வந்து இந்த இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை நம்ம சம்மேளன நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர் முன்னாடி தெரிவிச்சு ஆசைப்படுறேன். நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும். உண்மையாக வந்து இந்த 2 months வந்து நான் வந்து ஒரு 5-6 நாள் தான் வந்திருக்கேன். செந்திலும் சாமிநாதன் தான் வந்து அதனுடைய மெயின் ஒர்க்கை கவனிச்சுட்டே இருக்காங்க. நாங்கள் செக்கில் சைன் போடுறதுக்கு தான் வந்துட்டுருக்கேன். இன்னும் ஒரு மாதம் இருக்கும், எனக்கு தயவுசெய்து மன்னிச்சுங்க. ஜூன் 4 என்னோட மனைவியோட எலெக்ஷன் ரிசல்ட் எனக்கு கவுண்டிங் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த வேலையெல்லாம் முடிச்சு வர்றதுக்கு நான் ஜூன் 1st week தான் என்னால் வர முடியும். இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு 2-3 யூனிட் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் வந்து இப்போ உட்காந்து பேசி முடிச்சுடுறோம். தொடர்ந்து நாம் எல்லாம் வந்து மறுபடியும் அடுத்த வருஷம் நான் பேசும்போது இல்லை யாரோ ஒருத்தர் பேசும்போது FEFC தான் வந்து இந்தியாவோட ஒற்றுமையான பலமான சங்கமாக இருக்குன்னு சொல்லணும். அதுக்குண்டான வலிமையை நீங்கள் தான் கொடுக்கணும், அதுக்குண்டான ஒற்றுமையை நீங்கள் தான் கொடுக்கணும். மற்றபடி நான் உங்கள்கிட்ட அதிகமாக இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாமிநாதன் சாரை பற்றியும் உங்களுக்கு நான் அதிகமாக சொல்லுவேன். எல்லாருக்கும் சாமிநாதனை வந்து நல்லவராகவோ கெட்டவராகவோ எல்லாருக்கும் தெரியும். சாமிநாதன் இளவரசன் எவ்வளோ தத்தம் போட்டு சொல்லிக்கிறார். சாமிநாதன் ஒருத்தருக்கே ஒரு நாள் நல்லவராக தெரியும், ஒரு நாள் கெட்டவராக தெரியும். அதனால சாமிநாதனை நம்பி ஒரு வேலையை கொடுக்கலாம். நீங்கள் வந்து உத்தமமாக அந்த வேலையை ஒழுங்காக வந்து சில நேரம் வந்து சில பேர் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாரு. சாமிநாதன் வந்து இங்கே சம்மேளனத்தில் இருக்கிறதால சம்மேளனம் தான் ப்ளஸ்ஸு, சாமிநாதனுக்கு எந்த ப்ளஸும் இல்லை. கொஞ்சம் பேர் நினச்சிக்கிறாங்க. அது மாதிரி மேனேஜர்ஸ் யூனியனில் நீங்கள் வந்துட்டீங்க, சாமிநாதனும் பாலகோபியும் இல்லைன்னா உங்கள் சங்கம் இங்கே நம்ம ஆளுகிட்ட படாத பாடுபடும். அவங்க தான் அவங்க காப்பாற்றிட்டு இருக்காங்க. சில நேரத்தில் வந்து நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியும். நிழலில் எப்போ தெரியும்னா வெயில் இருந்தால் தான் நிழலோட அருமை தெரியும். இங்கே வெயில் இல்லைன்னு வச்சுங்க, இந்த சாமியாரை நமக்கு அவசரம் இல்லை. 6 மணிக்கு மேலே போட்டோமா இந்த சாமியாரை நமக்கு அவசரம் இல்லை. ஆனால் இன்னைக்கு இப்போ வந்து இந்த சாமியான அவசரம். சாமியானா ஒரு வேலை இங்கே இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ ஐயோ சாமியானா இல்லை சாமியானா இல்லை இந்த வெயிலில் உட்கார வச்சுக்கலாம்னு சொல்லுவோம். அது மாதிரி அங்கே உங்கள் சங்கத்தில் உங்கள் மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருப்பீங்க, கொஞ்சம் பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எதாவது கூட்டுங்கன்னு சொன்னாங்க. சாமிநாதனும் பாலகோபியும் இல்லாத காலகட்டத்தில் உங்கள் சங்கத்தை நான் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ரொம்ப நீங்கள் வருத்தப்படுவீங்க, அவங்கள நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. நான் ஒரு இதுக்காக சொல்ல, எனக்கு பாலகோபியாலும் எந்த நன்மையும் இல்லை, சாமிநாதனும் எந்த நன்மையும் இல்லை. ஆனாலும் நான் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த சங்கத்தை பாதுகாக்கிறதுல ஒரு குடும்பம் மாதிரி அந்த சங்க உறுப்பினர்களை எதுவாக இருந்தாலும் வந்து பாலகோபிக்கு மேலே அவங்க கொலையே பண்ணிட்டு வந்தால் கூட முதல்ல பாலகோபி சார் எங்கள் மெம்பர் நீங்கள் வந்து கேட்கக்கூடாது சார், முதல்ல என்ன பண்ணாலும் அப்படிதான் ஒரு ஒன் சைடாக வந்து எடுப்பார். அதுபோல் நீங்கள் அதனால இங்கே வந்திருக்க உறுப்பினர் சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு ஏதாவது விஷயம்னா உங்கள் மேனேஜர்ஸ் யூனியனுக்கு மட்டும் இல்லை 23 சங்கத்தில் வந்திருக்கான். உங்களுக்கு நிர்வாகத்துக்கு வந்ததால் உங்களுக்கு யாரும் இங்கே அடிமை இல்லை. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க, பொதுத்தலங்களில் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. முதல்ல யார் வேணாலும் கேஸ் போடலாம்,
எங்க சங்கத்துக்கு வந்துட்டு தர யாரும் நேர்ந்து விட்டவங்க யாரும் இல்லை, எது ஒன்றாலும் திட்டிக்கலாங்கிற மாதிரி வந்து விஷயம் இல்லை. ஏற்கனவே நம்ம சம்மேளனத்தில் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். சம்மேளனத்தை பற்றியோ சங்கங்களை பற்றியோ உங்களுக்கு குறை இருந்தா கடிதம் மூலம் அந்த ஃபோரம்ல உங்க யூனியனுக்கு இல்ல சம்மேளனத்துக்கு தகவல் தெரிவிக்க, இல்ல முடியலன்னா கேஸுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து பொதுத்தரங்களை வந்து அநாகரிகமாவோ வரம்பு மீறியோ இல்ல கொச்சையாவோ தேவையில்லாமலோ சங்கங்களையோ சம்மேளனத்தையோ விமர்சனம் பண்ணா அதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது இந்த மே தினத்துல ஒரு சூளுரையா அவங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு, உங்களோட குறைகளை நாங்கள் கேட்க தயாரா இருப்போம். யார்கிட்ட சொல்லணும்? இப்போ இந்த மைக்கு வேலை செய்யணும்னா நீங்க சுவிட்ச் இங்க ஆன் பண்ணணும். இதை விட்டுட்டு எல்லா இடத்துல போயிட்டு அமைக்கிட்டு இருந்தா மைக்கு எப்படி வேலை செய்யும்? உங்க குறை வந்து ஒருத்தர் தெரியணும்னா, உங்க குறை வந்து நிர்வாகத்துக்கு தெரியணும்னா ஒரு கடிதம் மூலம் நிர்வாகத்துக்கு கொடுங்க. நிர்வாகம் அதுக்கு உண்டான பதிலை கொடுக்கலன்னா சம்மேளனத்துக்கு கொடுங்க. இந்த சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, சம்மேளனத்துக்கு கடிதம் கொடுத்தோடனே நாங்கள் வந்து உடனே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சம்மேளனம் என்பது சங்கங்களோட கூட்டமைப்பு. அப்போ அந்த விஷயத்தை சம்மேளனம் சங்க நிர்வாகிகளை கூட்டு விசாரிக்கலாம். ஆனா அவங்க பதவியில இருக்கணுமா இல்லையாங்கிறத முடிவு செய்து சம்மேளனம் இல்லை. முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அந்த சங்க உறுப்பினர்கள் தான் அந்த உறுப்பினர் பாலகோபியோ சாமிநாதனோ செல்வமணியோ அந்த தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ இருக்கணுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வது சம்மேளனம் அல்ல. அந்த சங்க உறுப்பினர்கள் தான் அதை முடிவு செய்யணும். எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, உடனே அவங்களை டிஸ்மிஸ் பண்ணுங்க, உடனே அவங்களை வந்து இது வேலையை விட்டு எடுங்க, இல்லை அவங்கள இது போஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன இதுல இருந்து வந்துட்டே இருக்கு. இது ஏன் பொதுவாக நான் எல்லார்ட்டும் சொல்றேன்னா, முதல்ல சின்னதாக இருந்த இது பிரச்சனை வந்து இப்போ 2-3 யூனியன்ல பரவி இருக்கு. அதனால வந்து குடும்ப உறுப்பினர்களாக நினைச்சவங்க நான் சொல்றேன். அதனால அடுத்த முறை எலெக்ஷன் வரும்போது, அடுத்த முறை சம்மேளனம் எலெக்ஷன் வரும்போது சம்மேளனத்தில் நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, சம்மேளனம் வந்து ஒரு 3 வருஷம் பீரியட் இருக்கு. இங்கே சம்மேளனத்திற்கு ஒருத்தர் பதவிக்கு வரும்போது அவர் அந்த நிர்வாகத்தில் பதவியில் இருக்கார். பதவிக்கு வந்து 1 வருஷம் ஆச்சுன்னா அவங்க சங்கத்தில் எலெக்ஷன் வந்துடுது. அவர் பதவியில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இல்லாமல் போகும்போது என்ன ஆகுதுன்னா, புதுசாக வந்த நிர்வாகம் இவர் அந்த பதவியில் வந்து எடுங்கன்னு சொல்லுது. ஆனால் சம்மேளனத்தில் ஒருவர் ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டா அவர் பதவி காலம் முடியும் வரை அவரை யாரும் எடுக்க முடியாது. அவரா ரிசைன் பண்ணாதான் உண்டை தவிர அவரை யாரும் எடுக்க முடியாது. அவரா விருப்பப்பட்டு சில நேரம் நடந்திருக்கு. சில நேரங்களில் அந்த யூனியன்ல இருக்கவங்க வந்து ஒரு வேலை தோத்து போயிட்டா என்னங்கிறாங்க, சார் எனக்கு சங்கத்துக்கு பிரச்சனையா இருக்கு, நான் ரிசைன் பண்றேன். ரிசைன் பண்ணிட்டு போறது அவங்களோட உரிமை, அது மாரலான விஷயம். ஆனா சட்டபூர்வமான விஷயம் என்னன்னா, அவங்க தான் ரிசைன் பண்ணணும், நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியாது. இதை கலையும் விதமாக 2026 முதல் சம்மேளனத்துக்கும் சங்கங்களுக்கும் ஒரே நேரத்தில் எலெக்ஷன். அப்போ 2026 ஜனவரியிலிருந்து மார்ச்சுக்குள்ள அனைத்து சங்கங்களும் 3 வருட காலம் பதவி போட்டு நீங்க எலெக்ஷன் நடத்திடணும். அப்போ 26 ஏப்ரல்ல நம்மளோட சம்மேளனத்தில் எலெக்ஷன் நடக்கும். அப்போ அடுத்த 3 வருஷம் வரைக்கும் இந்த சங்க நிர்வாகிகள், தேர்ந்தெடுக்கிற சங்க நிர்வாகிகள் சங்கத்திலும் இருப்பாங்க, சம்மேளனத்திலும் இருப்பாங்க. அப்போ எந்த பிரச்சனையும் வராது. அதனால தயவு செய்து நீங்க எல்லா சங்கங்களும் ஒரு வருஷம் முன்னாடி இருந்தா முன்னாடியே க்ளோஸ் பண்ணுங்க. 1 வருஷம் தள்ளி இருந்தா பொதுக்குழு கூட்டி நீங்க 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. அதுக்கு சம்மேளனம் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு கொடுக்குது. அந்த சங்கத்துக்கு நாங்க வந்து பேசுறோம்னாலும் பேசுறோம். ஒருவேளை 25 வருஷம் முடியுதுன்னு வச்சுங்க, 25 ஏப்ரல் மேல முடியுதுன்னு வச்சுங்க, அது 8-9 மாசம் நீங்க போஸ்ட்பான் பண்ணுங்க. போஸ்ட்பான் பண்ணி ஜனவரி 1ஆம் தேதி உங்க எலெக்ஷன் வைங்க. டிரைவர்ஸ் யூனியன்ல டிசம்பர் 31 இருக்கு, நீங்க டிசம்பர் 31 வச்சாலும் ஜனவரி மாதம் தான். அது மாதிரி 26 ஜனவரியில மார்ச்ல ஏப்ரல்ல பண்ண முடியல, நம்ம ஜனவரி 26 வந்து அக்டோபர்ல வருது, டிசம்பர்ல வருது, இல்ல வந்து ஆகஸ்ட்ல வருதுன்னா நீங்க 8 மாசம் முன்னாடி தள்ளி அதை க்ளோஸ் பண்ணி உங்க பதவியை சீக்கிரம் முடிச்சுட்டு 26 மார்ச்சுக்குள்ள உங்க எலெக்ஷனை முடிச்சிருங்க. நான் ஏன் இது சொல்றேன்னா, இப்போ 3-4 சங்கங்கள்ல பதவிக்கு வந்த நிர்வாகிகள் சம்மேளனத்தில் இல்லை, சம்மேளனத்தில் இருக்க நிர்வாகிகள் அந்த சங்கங்கள்ல பதவியில் இல்லை. அதனால சங்கத்துக்கும் சம்மேளனத்துக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கு. இதை களைவதற்காக சம்மேளனம் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு. இது சம்மேளனத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கு. எல்லா சங்கங்களும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதனால சில சங்கங்கள் வந்து எங்களுக்கு சரியா வராது, நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா 26 எலெக்ஷன்ல அவங்க கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை. அவங்க போட்டி போட முடியாது, ஓட்டு போடலாம தவிர அவங்க போட்டி போட முடியாது. நீங்க நல்லா முடிவு பண்ணீங்க, 26 எலெக்ஷன்ல நீங்க போட்டி போடணும்னா உங்களுடைய பதவி காலம் 3 வருடங்கள் கம்பல்சரியா இருக்கணும்.
அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் போட்டி போட முடியும், இல்லாதவர்கள் ஓட்டு போட மட்டும்தான் முடியும். இது சம்மேளனத்தோட ஏகமானதான முடிவு, தீர்மானம். இதை ஒன்றும் நாங்கள் பண்ண முடியாது. அதனால தயவு செய்து இப்போவே நீங்கள் ரெடி பண்ணீங்க. அப்போ மறுபடியும் வந்து எங்ககிட்ட எந்த விதமான ரெக்வஸ்ட்டோ இல்லை கம்ப்ளைண்ட்டோ இதை வச்சுக்காதீங்க. இது சம்மேளனத்தோட நல்லதுக்காக நாங்கள் எடுத்த முடியும். நாளைக்கு இன்னைக்கு 2 சங்கம் 3 சங்கத்தில் வந்தது, நாளைக்கு 5-6 சங்கத்தில் வரும், 6-7 சங்கத்தில் வரும். அப்புறம் வந்து ஆந்திராவில் இருக்க மாதிரி, கர்நாடகாவில் இருக்க மாதிரி 4-5 சம்மேளனங்கள் வந்துடும். ஏற்கனவே புற்றுச்சல் மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்துட்டு இருக்கு. இது நம்ம தடுக்க முடியாது. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் கேமரா வந்துட்ட பிறகு யார் ஒன்றாலும் வந்து இந்த வேலையை செய்யலாம். ஆனால் பெப்சி ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் சிறப்பான படத்தை கொடுக்க முடியுங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கு. நம்ம தான் ஒரு நல்ல படம்னா அது நம்ம தான் கொடுக்க முடியும். அதனால அவன் ஒர்க் பண்ணுறான், இவன் ஒர்க் பண்ணுறான், கச்சடாவும் வருது, காலா மாதிரி வந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை நம்ம தடுக்கவும் கூடாது, தடுக்கவும் முடியாது. அதனால இந்த நேரத்தில் அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். அதனால இந்த சம்மேளனம் இதே போல வலுவாகவும் அமைதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை அனைத்து சங்கங்களும் முழு மனதோடு, எப்படி நீங்கள் வந்து ஃபெப்சியில் வந்து முழு மனதோடு ஏகமனதாக இதை வந்து அப்ரூவ் பண்ணீங்களோ அது மாதிரி உங்களுடைய ஜெனரல் பாடியில் இதை அப்ரூவ் பண்ணிட்டு அந்த 26 எலெக்ஷன் நீங்கள் கலந்துக்கணும். அப்போ தான் ஃபர்தராக இன்னொரு 50 வருஷம் இந்த சம்மேளனம் இதே போல் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது இந்த மே தினத்தில் நாங்கள் கொடுக்குற வேண்டுகோள். மற்றபடி நீங்கள் அனைவரும் இங்கே வந்து சிறப்பாக இந்த சம்மேளனத்தில் இந்த பாராட்டு விழாவுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியின் முதற்கட்டமாக இந்த மே தினத்தில் பாராட்டு பெறுபவருமான திரு சாமிநாதன் அவர்களுக்கு சம்மேளனத்தின் சார்பில் பாராட்டு நடைபெறுகிறது. நன்றி. இது பாருங்க, இது ஒரு பவுன். இந்த வந்து ஏற்கனவே 10 வருஷம் உழைச்சதுக்கு இன்னைக்கு 50,000 ரூபாய் ஒரு பவுன் மோதிரத்தை உங்க அன்புக்கு அடையாளமா சரி சாமிநாதன் அவருக்கு அணிவிக்கங்க. அதிகமாக பேச தெரியாது. சாமிநாதன் அவர்களுக்கு எங்கள் சங்க கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக மரியாதைக்குரிய சம்மேளனத்தின் தலைவர்களுக்கும் சம்மேளன நிர்வாகிகளுக்கும் இணைக்கப்பட்ட சங்கங்களுடைய நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக பணிவான வணக்கம். இன்னைக்கு வந்து உழைப்பாளிகள் தினம். மிகச்சிறந்த உழைப்பாளி என்னை பொறுத்த வரைக்கும் சாமிநாதன் சார். அவருக்கு இந்த விருது பாராட்டும் பொருந்தும். கொரோனா காலத்தில் தினமும் நான் பெப்சிக்கு வந்திருக்கேன். அவருடைய வேலைகளில் நானும் ஈடுபட்டு பயணிச்சிருக்கேன். ஒரு உழைப்பால இருக்கிற ஒரு சொக்க தங்கத்துக்கு நம்ம அனைவரும் சார்பாக அந்த தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி. வாழ்க சம்மேளனத்தின் ஒற்றுமை, வெல்க படைப்பாளிகள், தொழிலாளர்கள். நன்றி. அடுத்து மேக்கப் யூனியன் ரெடியா வாங்கினாங்க. தென்னிந்திய திரைப்பட ஒப்பனை கலைஞர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி பேசுமாறு அழைக்கிறோம்.
ஓகே. தென்னிந்திய திரைப்பட டிவி தயார் கலைஞர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்து பேச அழைக்கிறோம். அடுத்தபடியாக தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பு நிர்வாகிகள் சங்கம் பாலகுடி சார். ஆமா, மகளிர் கூட உட்காராதீங்க, கொஞ்சம் வாங்க வெளியே. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. நாங்களே பாராட்டக்கூடாது. அவர் எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தால் நாங்கள் தத்துவம் கொடுத்துட்டோம் பெப்சிக்குன்ட்டு. அவர் எங்ககிட்ட இருக்கிறத விட அவர் வாழ்நாள் ஃபுல்லாக இங்கே தான் இருந்துட்டு இருக்காரு. அதுக்கு எங்கள் ஆளுங்க பல பேர் சொல்லுவாங்க. இருந்தாலும் நாங்கள் இதாக இருந்து தத்து பிள்ளையாக கொடுத்துட்டோம், இனி அங்கே இருந்து வளரட்டும்னு சொல்லி விட்டோம். அது இங்கே வந்து மோதிரம் வாங்குற அளவுக்கு அவருக்கு கூட தங்க செயின் போடுற அளவுக்கு வளரணும்னு சொன்னாங்க. ராமலிங்கம் நான் எங்களை போட சொன்னார். அது அவரே போடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் தத்து கொடுத்துட்டோம்ல, தத்து பிள்ளை நீங்கள் தாங்க வளர்க்கணும். அதே மாதிரி எங்கள் யூனியனை பொறுத்த வரைக்கும் 20 உருவங்களாக தான் 2 அமைப்பாக தான் வந்து நானும் சாமிநாத சாரும் முதல்ல உள்ளார வந்த உடனே எனக்கு இப்போ இந்த பதவி இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சும்மா பச்சை மண்ணு. நான் வந்து உள்ளார நுழையும்போது ட்ரெயின் ஏற்றி கூட ஒன்று கூட்டு வந்து ட்ரெயின் ஏற்றி உள்ளார கொண்டு வந்த மாதிரி தான் நான் நிர்வாகத்துக்கே வந்தேன். அதுக்கப்புறம் சீனியர்ஸ் எப்போவுமே சில அனுபவங்கள் ஒன்று இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் யூனியனை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவர் ஒரு பக்கம் போனாலும் நான் ஒரு பக்கம் போகாமல் ஒருங்கிணைந்து இந்த யூனியனை நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு அதில் வருத்தங்கிறது நான் அவர் பக்கம் போயிட்டேன்னுவாங்க, அவர் என் பக்கம் வந்துட்டேன்னுவாங்க. அதெல்லாம் ஒரே பக்கம் தான் எல்லாமே. அந்த பக்கம் போனால் சொல்லி யூனியனுக்கு என்ன நல்லது, அதை தான் இந்த நிமிஷம் வரைக்கும் செயல்பட்டு இருக்கோம். அந்த வகையில் பெப்சியில் அவரை சேர்ந்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவர் வராருன்னோட நாங்கள் எங்கள் யூனியனில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. அதனால தத்து பிள்ளைகள் கொடுத்தோம்னு சொல்லட்டுமே. அவர் இங்கேருந்து நம்ம எங்களுக்கு மட்டுமல்ல எல்லா தொழிலாளர்களுக்கும் அவர் உறுதுணையாக இருந்து செயல்படுவார், மீண்டும் செயல்படுவார், இன்னமும் செயல்படுவார்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தென்னிந்திய டிவி திரைப்பட தயாரிப்பு உதவி நிர்வாக ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கும். நன்றி. அடுத்தபடியாக சம்மேளனத்தில் கௌரவிக்கப்பட்ட திரு சாமிநாதன் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்து பேசுமாறு அழைக்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக சம்மேளன தலைவர்களுடைய வாழ்த்து பேசுவார். ஏற்கனவே நான் வந்து சமையல் சார்பில் பேசுறது அப்படியே டைரக்டர் யூனியன் சார்பாக எடுத்துங்க. நாங்கள் மாலை மட்டும் போட்டுருவோம். இயக்குனர் சங்க உறுப்பினர் அனைவரும் நிர்வாகிகள் வந்து ஸ்டேஜ் கிட்ட வரணும். வேற யாராவது இயக்குனர் சங்க ஈசி மெம்பர்ஸ் யாராவது இருந்தால் தயவு செஞ்சு மேடைக்கு வருவோம் ப்ளீஸ்.
நமது சமையல் சார்பாக வாழ்த்து பெற்ற பாராட்டு பெற்ற சாமிநாதன் அவர்களை பாராட்டி வாழ்த்து பேச திரு இலவச மேடை கல்வி. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? வெயில் உள்ள பேர் வேறுக்கு அதிகமாக பேசி கொள்ள மாட்டேன், கவலைப்படாது. சாமிநாதன் சார், நீங்கள் சம்பாரித்து தங்க வாங்கி போகிறது பெருமை சார். 23,000 தொழிலாளிகள் சார்பாக அவங்களை போடுறது சார் பெருமை. இந்த தங்கம் தான் உலகத்தில் விலை மதிப்பட்டு. சாமிநாதன் சாரை பற்றி எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும்போது நடிகராகி நிறைய ஜேர்னி இருக்கு. முதல் பிரச்சனை எல்லாருக்கும் எங்கே வரும்னா மேனேஜரோட தான் வரும். நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. நானும் நிறைய சண்டை போட்டிருக்கேன். சண்டை போட்டு அடுத்த நிமிஷம் அதை கூலாக்கி நம்மளை வேலை வாங்கிடுவார். ஒரு மேனேஜரோட மிக முக்கியமான அடையாளம் என்னன்னா, ஒரு டெக்னீஷியன் நம்மளோட சண்டை போட்டாங்கன்னா அது நம்ம சுயமரியாதையோட சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது தொழில்முறை சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம மேனேஜராக ப்ரொடியூசருக்கு மேலே பொறுப்பு நமக்கு இருக்குங்கிற புரிகிற பக்குவம் இருக்கிறதுனால தான் மேனேஜருங்கிற ஒருத்தர் தேவைப்பட்டே இருக்காரு. அதில் அவர் தலைவராக இருக்கிறது இன்னும் சிறப்பு. அந்த மேனேஜரோட வேலை அதுதான். அந்த பக்குவம் எல்லா மேனேஜருக்கும் வரணும். அது சாமிநாதன் சார்ட்டையும் உண்டு. என் நண்பன் பாலகோபி ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட 43 வருட நண்பர்கள் பஞ்சு சார் ஆஃபீஸில் ஒரு 25 ப்ரொடியூசர் வருவாங்க. 25 ப்ரொடியூசரும் ஒரு வேலை சொல்லிட்டு போவாங்க பாலகோபிக்கு. அந்த 25 வேலையும் செய்வார். அது என்னன்னா, அந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது மனப்பக்குவம் உருவாகும். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நம்ம வந்து சம்மேளனத்துடைய செயலாளர் இருக்கிற மரியாதைக்குரிய சாமிநாதன் சாருக்கு. செல்வமணி சார் வந்து மொல்லமாக ஒரு டைரக்ஷன் யூனியன் நிற்கிறார். ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி தனித்தனியாக சொல்ல முடியாது. அவர் நைஸாக சம்மேளனத்துலேருந்து போகிறதுக்கு ஒரு ரூட் கொடுத்த மாதிரி நான் டைரக்ஷன் யூனியன் எலெக்ஷனில் நிற்கிறேன்றார். சார், ஒரு விஷயம், நீங்கள் போயிட்டீங்கன்னா அது உடஞ்சிடும் சார். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் இல்லைன்னா சொல்லி முடிஞ்சிடும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட் இல்லாத உலகத்தில் உண்டா? மாற்று இல்லாத உலகத்தில் ஒரு விஷயம் இருக்கா? கடவுள் அவர் சொன்ன மாதிரி கடவுளுக்கு எத்தனை மாற்று? அதனால் பல தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் என்பது இந்த ஃபெடரேஷனை நம்பி தான் இருக்குது. இங்கே நமக்குள்ள நிறைய பிரச்சனை இல்லாமல் எப்படி இருக்கும்? அவர் சொன்ன மாதிரி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பேசி தீர்த்துக்கிறணும். என்ன அப்படின்னா, செல்வமணி சார் எங்கே டயர்ட் ஆகிறாருன்னா, எனக்கு ஒரு உரிமை இருக்குது, என் உரிமையில் யாரும் தலையிட முடியாது, ரைட்டு, நான் அடுத்த உரிமையில் தலையிடலாமா? அதுதான் இப்போ இங்கே சம்மேளனத்தில் இருக்கிற பிரச்சனை. எந்த யூனியனாக இருந்தாலும் அத்துமீறி இன்னொரு யூனியனுக்குள்ள நுழையும் போது யாருக்கு பேசுவார் அவர்? முதல்ல நிர்வாகத்தில் இருக்கவங்க தங்களுடைய மனப்போக்குவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை போட்டிருக்கிற நம்ம ஒன்று எம்எல்ஏ எம்பிஐ வரல. இப்போ வந்துட்டோம்னா இங்கே இருந்துட்டு திருப்பி போய் உட்காரும்போது யூனியனில் நம்ம ஆளோட ஆளாக வேலை செய்யணும். நாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம ரொம்ப ஓவராக பண்ணோம்னா திருப்பி ஆளோட ஆளாக வேலை செய்ய முடியாது. நிர்வாகத்தில் இருக்கும்போது இல்லையோ சினிமாவை நம்பி பொழைச்சாகணும். அந்த அத்துமீறல் வந்து ஃபெடரேஷனுக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது. நான் இருக்கேன், எங்கள் யூனியன் வந்து இன்னொருத்தர் யூனியனில் தலையிட முடியாது. இன்னொரு யூனியன் நான் தலையிடும் போது நான் எதிர்த்தேன்னா பிரச்சனை அவருக்கு. அப்புறம் BMW காரில் வரவனும் சைக்கிளில் வேலைக்கு வரவனும் ஒன்றா இருக்கிறது உலகத்திலே சினிமாவில் மாத்திரம்தான். அதுக்கான காரணம் என்ன? அங்கே இருக்கிற வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்கள், வியாபாரத்துக்கு தகுதியானவர்கள் இருந்தால் தான் தினசரி ஊழியர்களுக்கான வேலை பாதுகாப்பு சினிமாவில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவானே. மார்க்கெட்டபிள் ஆக்டருக்கு இங்கே இருக்குன்னு அவசியம் என்ன இருக்குது? மார்க்கெட்டபிள் டைரக்டருக்கு இங்கே இருக்குன்ற அவசியமே இல்லையே. எதுக்காக தூக்கி உள்ள வச்சிருக்கோம்? தினசரி ஊழியர்களுக்கான பாதுகாப்பு அவங்க இருந்தால் தான் இருக்குங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒரு பில்டிங்கை கட்டி ஒரு அமைப்பு இருக்குது, தலைவர் செயலாளர் பெருமை பேசுறது இல்லை. 23,000 குடும்பம் காலையில் வேலைக்கு போனால் தான் சாயங்காலம் வீட்டில் உழவு வைக்க முடியுங்கிற நிலைமையில தான் நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறத அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஒரு தொழிலாளி இன்னொரு தொழிலாளிக்கு போட்டியான, ஆனால் அதுக்குள்ள ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தொழிற்சங்கம்னு ஏற்படுத்தியிருக்காங்க. ஏற்றுற கொடி ஒரு சின்ன சாதாரணமாக வந்துடுற கொடி இல்லை, இதுக்கு பெரிய வரலாறு. அது வேண்டாம். ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை நம்ம வேலை செய்கிற வேலை ஊதியம் உருவா வரணும்னா நமக்கு ஒரு அமைப்பு இருந்தால் தான் முடியும். அந்த அமைப்பை சிந்தாமல் சிதறாமல் பார்த்துக்கிற பொறுப்பு எல்லா சங்கத்து நிர்வாகிகளுக்கும் இருக்குது. அப்படி இருந்தால்
செல்வமணி சார் மாதிரி ஒரு பொறுமையா எல்லாத்தையும் கேட்டு வா வா உட்காந்து பேசக்கூடிய ஒரு மனப்போக்கு உள்ள ஒரு மனிதனால இருக்கும். அதுக்கு பக்கபலமா மரியாதைக்குரிய சாமிநாதன் சார் எவ்வளவு வம்பு, எத்தனை பிரச்சனை, சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கும் தான் டயர்ட் ஆயிருது. அது நான் போய்கிட்டு இருந்தேன், ஒருத்தன் ஹச்சுன்னு தும்மிட்டான், அந்த தும்மும் போது அவன் என்னைய பார்த்து தும்முன மாதிரி இருக்குலாம் பிரச்சனை வருது. இதெல்லாம் நடக்குமா உலகத்துல? ரோட்ல போறோம், ஒருத்தன் தும்முனாருன்னா ஒரு தும்மிடுவான், அவன் என்னைய பார்த்து தான் தும்முனான், இது கேட்கலன்னா நான் ஃபெடரேஷன் வெளியே போயிருவேன். இது ஏதாவது என்னையா கூத்துது, சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. அப்ப இது என்ன பேசுவாங்க, அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதை உங்க முன்னாடி ஏன் சொல்றோம்னா, சங்கத்தில் என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் அப்டேட் பண்ண முடியாது உறுப்பினர்கள். நிர்வாகத்தில் பொதுக்குழு வரும்போது பொதுக்குழுவில் அவங்கவுங்க பிரச்சனை பேசுவதை தவிர சம்மேளன பிரச்சனை பெருசாக தெரியாது. அதனால சின்ன சின்ன விஷயங்களே சிறுவழித்தனமாக இல்லாமல் எல்லா நிர்வாகிகளையும் நான் வைக்கிற வேண்டுகோள், அனாவசியமா அடுத்த யூனியன்ல திரையிடாதீங்க. உங்க லிமிட் என்னன்னு பார்த்து அது கூட இருந்துக்கங்க. அதுதான் சம்மேளனத்துக்கு நல்லது, 23,000 தொழிலாளருக்கும் நல்லதுன்றதான் இந்த நாளில் நான் உங்களை வைக்கிற வேண்டுகோள், நிர்வாகிகள் வைக்கிற வேண்டுகோள். இதுவும் கண்டிஷனாவோ கட்டாயமோ துமுறோ அதிகாரமோ இல்லை, வேண்டுகோள். சாமிநாதன் சார் உங்களை எவ்வளோ நாளும் வாழ்த்தலாம் சார், வாழ்த்திக்கிட்டே இருக்கலாம் சார். இன்னும் உங்களுக்கு ஒரு பவுன் இல்லை 100 பவுன் போடலாம். நான் சம்மேளனத்தில் அப்படி காசு இல்லை. எனக்கு அசோக் சார் ஃபோன் பண்ணி கேட்டார், இது மாதிரி போடணும். எனக்கு இது நான் வரும்போது நிர்வாகத்துக்கு வந்ததுக்கப்புறம் மோதிரம் வாங்கினது நம்ம டிரைவர் யூனியன் ராஜேந்திரன் அவர் தான் வாங்கினாங்க. அதனால எனக்கு இது என்னன்னு தெரியாது. பட் அசோக் சார் சொன்னார், இந்த மாதிரி நான் என்னுடைய கையிலங்க எங்கள் எல்லா யூனியன் சார்பாக எல்லா உறுப்பினர் சார்பாக சொல்கிறேன், சாமிநாதன் சார் கொடுக்குறதுல மகிழ்ச்சியை தவிர அதில் கருத்தே கிடையாது. தயவு செஞ்சு கொடுத்துருங்க சார். உங்கள் உழைப்புக்கு என்னுடைய அன்பு மரியாதை எல்லாம் எப்பவும் உண்டு சார். வாழ்நாள் முழுவதும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மனிதனை பார்க்க முடிஞ்சது. அந்த 50 இன்னொரு படம் தெரியுமா, 100 படம் வேலை செஞ்ச மேனேஜர். இதெல்லாம் நடக்குமா எதிர்காலத்தில்? 100 படம், எத்தனை படம்? 100 படம் முடிஞ்சிச்சு சார். 100 படம் ஒரு மேனேஜர் வேலை செய்யறதுன்னா அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அவர் ஒரு புக்ஸ் தான் எழுதலாம். பாப்புலாரிட்டி இருக்க தான் புஸ்தகம் எழுதணும்னு அவசியம் இல்லை, உழைப்பாளிகளும் எழுதணும். அதை தயவு செஞ்சு நீங்கள் சொல்லி அதை எழுதுனா அது மேனேஜர் யூனியனில் ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். வெயில் ரொம்ப அடிக்குது, பேசிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கும். நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. மற்றும் இந்த மேடையை வீட்டிற்கும் சம்மேளன நிர்வாகிகளே, அனைத்து சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, சாமிநாதன் சாரை பற்றி தலைவர் சொல்றதுக்கப்புறம் வேறு யாரும் சொல்ல வேணாம். ஏன்னா அவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு. தொழிலாளிக்காக இவர் பெப்சியில தான் உங்களுக்கு சாமிநாதன் தெரியும். 84 ஒரு ஸ்தாபனத்தில் நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், அவர் ஒரு இடத்துல பணிபுரிந்தார். அப்பையிலிருந்து இதே நட்பு எங்களோட இணைந்து வந்து கொண்டிருக்கிறது. என்னென்றால் ஃபர்ஸ்ட் எங்க தாய் வீட்டுல தான் இருந்தார், அதுக்கப்புறம் தான் சிம்பக்கு நம்பர் ஆனார். இருக்க வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. சாமிநாதனுக்கு இப்படி ஒரு பாராட்டை தெரிவிக்கிறது. மிக்க மகிழ்ச்சி அடைகிறது சவுத் இந்தியா சிட்டி ப்ரொடக்ஷன் யூனியன். ஏன்னா எங்க வீட்டு பிள்ளை இது தங்கத்தை வெல்லவில்லை, சிங்கத்தை வென்றிருக்கிறது. பெப்சியின் கலை 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டால் செகண்ட் சண்டே எந்த படம் ஷூட்டிங் போகுது என்ற லிஸ்ட் கேட்பா. 5 மணிக்கெல்லாம் நான் லிஸ்ட் தருவேன். பாபு இந்த கம்பெனி வந்திருக்கு, இந்த கம்பெனி வரல என்று தெரிவிப்பார். அவர் வருமானத்தை அவர் குடும்பத்துக்கு தேடிக்கொள்ளவில்லை, சங்கத்துக்கு, அதாவது பெப்சிக்கு இத்தனை தொழிலாளிக்காக அவர் பாடுபட்டதற்கு இந்த வாழ்த்தினை பெறுவதற்கு மகிழ்ச்சி அளிக்க நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. எங்க சங்க தலைவர் அவருக்கு சால்வை அணிவிக்கிறார். பாலமுகி சார் தத்து கொடுத்துட்டு பாபண்ண எங்க வீட்டு பிள்ளைன்றாரு. சாமிநாதன் சார் எல்லாரும் சொந்தக்கார அடிக்கிட்டா நாங்க என்ன பண்றது? அடுத்தபடியாக லைட்மேன் யூனியன் சார்பாக வாழ்த்து பெறுவதாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களால தான் அவங்களுக்கு பிரச்சனை அதிகம். முதலில் அனைவருக்கும் லைட்மேன் யூனியன் சார்பாக தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். அதே இது சின்ன திரையில பேட்டா ஏற்றி தந்த தயாரிப்பாளர்களுக்கும் இந்த தொழிலாளர் தினத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி எங்க தலைவர், பெப்சி தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் துணை நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த பேட்டா ஏற்றி நல்ல முறையில் எங்களுக்கு பேட்டா ஏற்றி தந்த அனைவருக்கும் இந்த தொழிலாளர் தினத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் லைட்மேன் யூனியன் சார்பாக. ஏன்னா நம்ம முக்கியமா பாடுபடுறது எந்த இதுல விஷயமோ, ஆனா நம்ம நிறைய நினைக்கிறது இந்த பேட்டா விஷயம் மட்டும்தான். நமக்கு நல்லபடியா கிடைக்கணும், நல்லபடியா விஷயம்னு.
இதில் நான் அதிகமாக சண்டை போட்டது நம்ம சாமிநாதனோட தான் சண்டை போட்டிருக்கேன். அவரை வந்து இப்போ வாழ்த்துன்னா உண்மையிலேயே வந்து நான் தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவருக்கு சண்டை கிடையாது. நாங்கள் எப்பயுமே வந்து அந்த எங்களுடைய பேட்டா வரல, ஆனால் எங்களால தான் அவருக்கு அவங்க யூனியன்ல நிறைய கெட்ட பேர் வாங்கியிருக்காரு. என்னால தான் நிறைய கெட்ட பேர் வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து அதிகபட்சம் என்ன அந்த பேட்டா வாங்கினா அவங்க ஆளுங்க பேட்டா தர மாட்டேன்றாங்க, இதை வித்து கை அடிக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவேன். இதை வந்து நான் பாலகவன்கிட்ட கூட பேசலாம், இல்லை பொருளாளர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் ராஜகுமாரன் அவர்கிட்ட கூட பேசலாம். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக இவருக்கு தான் அடிப்பேன். அடிச்சு இவருக்கு அங்கே பேசுறாரு, அங்கே அவங்க ஆளுகிட்ட கெட்ட பேர் வாங்கிக்குவாரு. இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய அவர் இது பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் சண்டை கொடுத்து அதை மன்னிச்சுக்க. ஏன்னா ஒரு இதில் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன கதையும் சொல்லிடுறேன். ஏன்னா கதை சொல்ல வராது, கோச்சுக்காதீங்க. மேலே நின்னாலே கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதில் ஒரு சின்ன கதையை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த நிர்வாகிகள் எல்லாருமே எவ்வளோ கெட்ட பேர் வாங்குறோம், என்ன விஷயம் பண்ணுறோம், ஏன்னா எல்லாத்துக்கும் உழைக்கிறோம். உழைச்சிட்டு லாஸ்ட்டில் கெட்ட பேரோட தான் நிறைய பேர் போகிறோம். யாருக்குமே நல்ல பேர் அமைஞ்சதில்லை. நல்ல பேருங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு நிர்வாகியாக வந்துட்டு நமக்கு நல்ல பேருங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அதே மாதிரி தான் ஒரு சின்ன விஷயம் செய்யறேன்னா நிறைய பேர் தூட்டுருவாங்க, நிறைய பேர் போட்டுருவாங்க. அதை நம்ம தூட்டுருவாங்கன்றதுக்காண்டி அந்த விஷயத்தை செய்யாமல் போயிடக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம தூட்டுருவாங்க. ஒரே ஒரு சின்ன இதில் என்னன்னா, ஒரு ஊரில் ஒருத்தருக்கு குழந்தை இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, உடனே நீ வந்து ஊருக்குள்ள உள்ள எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் போடு அப்படின்றாரு. அவரும் அந்த ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுறாரு. அப்போ அது ஒரு தெரு முனையில் நின்று ஒருத்தர் என்ன கேட்குறாரு, அந்த சாப்பிட்டு வரவங்கள எப்படிங்க அன்னதானம் எப்படிங்க இருந்துச்சு? அவன் பிச்சைக்காரங்க, அவன் என்னங்க ஒரே ஒரு கரண்டி சின்ன கரண்டியில் வந்து பாயத்தை ஊத்துறான். பார்த்தா வேஷ்டி சட்டை பாரு, ஒரு பட்டு வேஷ்டி கொடுக்கணும்ல, காட்டன் வேஷ்டி சட்டை தரான் அப்படின்னு. அடுத்து ஒருத்தர் வராரு, அதை வந்து அவன் எழுதி வச்சுக்கிறான், அன்னதானம் ஈக்குவல் பிச்சைக்காரன் எழுதி வச்சுக்கிறான். அடுத்தது ஒருத்தர் வராரு, அடுத்தது ஒரு கேட்குறாரு, பரவாயில்ல பாயத்தில் ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், ஓகே பரவாயில்ல. அந்த வேஷ்டி சட்டை காட்டன் வேஷ்டி சட்டைக்கு ஒரு பட்டு வேஷ்டி சட்டை கொடுத்துருக்கலாம், பரவாயில்ல. அது சரின்னு சொல்லிட்டு அன்னதானம் ஈக்குவல் பரவாயில்லன்னு எழுதி வச்சு போயிடாரு. அடுத்தது ஒருத்தர் வரான், நல்ல மனிதருங்க, நல்லா சாப்பாடு போட்டாரு, நல்ல மனிதர், எல்லாரையும் நல்லா பேசுறாரு, அவர் நல்லா உபசரிச்சாரு, அவர் நல்ல மனிதருங்க, அன்னதானம் போட்டு நல்ல மனிதர்னு போட்டார். அடுத்த ஒருத்தர் 4வது ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் தெய்வங்க, அவர் வந்து நான் இது வரைக்கும் எனக்கு பழைய சொல்றாரு, இப்பதான் நல்ல வயிறு ஃபுல்லா நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அவர் வந்து எனக்கு நான் எல்லாருமே கிழிஞ்ச வேஷ்டி சட்டை தான் தருவாங்க, அவர் எனக்கு வந்து புது வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்தாரு, அவர் தெய்வங்க. அவர் வந்து எல்லாருக்கும் வந்து எனக்கு வந்து 10 ரூபா 5 ரூபா தான் தருவாங்க, அவர் 101 ரூபா கொடுத்தாருங்க, அவர் தெய்வங்க, அவரை போல ஆகாதுங்க அப்படின்னு. அது சில பேர் நம்மளை வந்து இது எல்லாத்துக்கும் எதுக்கு சொல்றேன்னா, இந்த நிர்வாகிகளை பொறுத்தவரையில நிறைய பேர் நம்மளை பிச்சைக்காரனாகவும் நினைக்கலாம். ஏன்னா சில அந்த ஒரே ஒருத்தர் அந்த நம்மளை தெய்வம்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த ஒருத்தருக்காண்டி நம்ம வாழ்ந்தா போதும். அந்த ஒருத்தருக்காண்டி அந்த பிச்சைக்காரன் சொன்ன 1000 பேர்த்த நம்ம சமாளிக்கலாம். ஓகேங்களா? அதனாலதான் அண்ணன் நம்ம என்ன சொன்னாலும், யாரு என்ன தொட்டினாலும், நிர்வாகிகளை பொறுத்தவரை நம்ம அந்த ஒருத்தர் சொல்ற அந்த நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் அந்த 10 பேர் நம்மளை தெய்வம்னு சொல்றாங்கல்ல, அந்த விஷயத்துக்காண்டி நம்ம எல்லாரும் பாடுபடுவாங்க சொல்லிட்டு லைஃப் லைன் சொல்வாங்க. மறுபடியும் தொழிலாளர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக சவுத் இந்தியா சினியன் டிவி அவுட்டோர் யூனிட் டெக்னீஷியன் யூனியன் சார்பாக வாழ்த்து பெறுவார். அனைவருக்கும் இனிய மேதின வாழ்த்துக்கள். இந்த மேதின வாழ்த்துக்கள்ல வந்து சரியான ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம பெப்சி தலைவரை வந்து நல்ல ஒரு மரியாதை பண்ணிட்டு இருக்காரு. நமது சமய தலைவர் அவர்களுக்கும், செயலாளர்களுக்கும், பொருளாளர்களுக்கும் மற்றும் அனைத்து பெப்சி நிர்வாகிகளுக்கும் டெக்னீஷியன் சார்பாக மனமார்ந்த மேதின வாழ்த்துக்கள். இப்போ பேசுறது எல்லாமே எல்லா யூனியனும் பேசிட்டு போயிட்டாங்க, ரொம்ப பேசுறதுக்கு இல்லை. இப்போ தலைவரும் நிறைய பேசிட்டாரு. 1 பவுன் போட்டாலும் சாமிநாதன் சாருக்கு அது 100 பவுன் போட்ட மாதிரி தான். எல்லாரும் வந்து செயினை மாலையாக போட்டுருந்தாங்க. அந்த மாலையாக போடுறதுக்கு முன்னாடி உழைப்பை அவர் கொடுத்துருக்காரு. செந்தில் சொல்கிற மாதிரி தான், அதிகமாக வந்து செந்தில் மாதிரி தான் கிட்டத்தட்ட நாங்களும் எங்கள் யூனியன் இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் சாமிநாதன் சாரும் நம்ம பெப்சி நிர்வாகமும் உண்மையிலே இதுக்கு எங்கள் யூனியன் சார்பாக நான் நன்றி தெரிவிக்கிறேன்.
இந்த வேதின வாழ்த்துக்களில் வந்து இப்போ நாங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். அது சரியான டைம் கிடைக்கல, தலைவர் எலெக்ஷனில் இருந்தனால தொடர்பு கொள்ள முடியல. இந்த கொரோனா டைமில் செஞ்ச உதவியெல்லாம் உண்மையிலேயே மறக்கவே முடியாது. அந்த ஊரே அடங்கி இருந்தாலும் சாமிநாதன் சார் இங்கே 5 மணிக்கு வருவார். 5 மணிக்கு வருவார். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாத ஹாலிடே டைமாக இருந்தால் கூட சரியில்லை. அந்த ஹாலிடே டைம்லேயே கொரோனாவில் வந்து நல்லா உழைச்சிருக்காரு. எனக்கு உண்மையிலேயே மனசார அவர் வாழ்த்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். இந்த சின்னத்திரை பேட்டா அவருக்கு நாங்களும் வந்து இந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவர் சொன்ன டேட்டில் ஏற்றி கொடுத்தாரு. அதுக்காக வேண்டியும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த விழா இன்னும் பொன் விழாவை சிறக்க தலைவர் வந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்காரு. எந்த பதவியும் எதை பற்றியும் நாங்கள் இது கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஎஸ்ஐ கொஞ்சம் துரிதமாக பண்ணி முடிச்சா இந்த தொழிலாளர் தினத்தில் அது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த இஎஸ்ஐயை பற்றி அவர் பேசியிருக்காரு. இந்த அதாவது ஒரு குறைந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் மருத்துவ உதவி பண்ணி கொடுக்கறதுக்காக அது கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அதாவது மேடம் பெருவாரியான வெற்றி பெற்று அவங்க வந்து நல்லா வரணும்னு சொல்லிட்டு எங்கள் சங்கத்தின் சார்பாக அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து உண்மையிலேயே அவங்க வெற்றி பெறணுன்ற மனசார வேண்டிக்கிறேன். நாங்கள் வாழ்த்துக்கள். இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வந்தவுடனே இந்த இஎஸ்ஐ பற்றி கொஞ்சம் தலைவர் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு கோரிக்கையாக, அனைவரும் கோரிக்கையாகவும் இந்த மேதின வாழ்த்துக்கள். பெப்சி ஒன்று மட்டும் இல்லைன்னு சொன்னால் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற ஒத்துமை மட்டும்தான் நம்ம பலம். பாம்பேவில் எத்தனை இருக்கு, கர்நாடகாவில் என்ன இருக்கு, கேரளாவில் என்ன இருக்குன்றதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு சில நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய ஒத்துமை மட்டும்தான் பெப்சியின் பலம். வாழ்க வாழ்க வாழ்க. மேதின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் யூனியன் சங்கத்தின் சார்பாக அண்ணன் ராதாரவி அவர்கள் சார்பாக கதிரன் அவர்களும் பொருளாளர் சாஜிதா அவர்களும் வாழ்த்து தெரிவிப்பார்கள். வாங்க மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் சாமிநாதன் சார் வந்து ஒரு கட்டம் மாதிரி. ஏன்னா மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னுவாங்க, கட்டத்துக்கு எல்லா பக்கமும் இடி. எல்லா பக்கத்துலயும் வந்து திட்டு வாங்குவாரு சாமிநாதன் சார். ஆனால் எப்படி எந்த பக்கத்துல இடி வாங்கினாலும் ஒரு இனிமையான நாதத்தை தருதோ அந்த மாதிரி யார் என்ன திட்டினாலும் அவருடைய அந்த உழைப்பு இருக்குல்ல, மிகச்சிறந்த உழைப்பு. அந்த உழைப்புக்கு மிகச்சிறந்த பரிசு இன்னைக்கு அவருக்கு வந்து இது கிடைச்சிருக்கிறது. அப்புறம் தலைவர் பேசினப்ப சொன்னாங்க, அது மாதிரி வந்து நம்ம இது எம்எல்ஏஓ எம்பிஓ அந்த மாதிரி பதவி இல்லை. இது உண்மையா சொல்ல போனா இந்த சங்கத்துல நிர்வாகத்துல பொறுப்புக்கு வராங்கல்ல மிகச்சிறந்தவர்கள். ஏன்னா இங்க சம்பளம் கிடையாது, எந்த வித இதுவும் கிடையாது. எந்த வித எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி திட்டு. ஆனா வெளியில தான் திட்டுன்னு பார்த்தா வீட்டுக்கு போனா அங்கேயே திட்டு தான் வரும், என்னத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு. ஆனா இது எல்லாத்தையும் மீறி இந்த சேவை, இந்த சர்வீஸ்க்காக அங்க வர்றாங்கல்ல மிகச்சிறந்தவர்கள். சங்கத்துல இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் அதே மாதிரி இந்த அனைத்து சங்கங்களுக்கும் தலைவராக இருக்கிற அந்த தலைமை பொறுப்புக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு சரியான ஆள் இருந்தாதான் அது வந்து ரொம்ப நல்லா போகும். அதுக்கு நமக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு, நான் ரொம்ப சின்ன பையன் இந்த இதுல கம்பேர் பண்றப்போ, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த மிகச்சிறந்த தலைவர்னா செல்வமணி சார். அதனால சார் எல்லா சங்கத்து சார்பாகவும் முக்கியமா எங்க சங்கத்து சார்பாகவும் தயவு செஞ்சு விட்டு போயிடாதீங்க. நீங்க தான் இருக்கணும், நீங்க தான் வழி நடத்தணும், நீங்க தான் தலைமை ஏற்று நடத்தணும். சோ இதை தெரிவித்து உங்கள் அனைவரிடமும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னிந்திய திரைப்பட புகைக்கலைஞர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துமாறு அழைக்கிறோம். திரைப்பட தொழிலாளர்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நம்ம சாமிநாதன் சாரை பெருமைப்படுத்தியிருக்கோம். எங்கள் சங்கத்தின் சார்பாக அவரையும் வாழ்த்தி கொண்டு
அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு புகைப்பட கலைஞர்கள் சங்கம். தேங்க்யூ. நன்றி. ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு. வரக்கூடியவங்க எல்லாம் அப்படி முடிச்சுட்டா நல்லா இருக்கும். தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவர் சங்கத்தின் சார்பாக ஆடியோகிராஃபர் சார், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் யூனியன் சார்பாக வேற யாரும் இருந்தாலும் வாங்க சார். வருகின்றிருக்கும் அனைவருக்கும் எங்கள் ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பாக மே தின நல்வாழ்த்துக்களை கூறி சாமிநாதன் சாருக்கும் மற்றும் பெப்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தென்னிந்திய திரைப்பட இசைக்கலைஞர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்து மலை. இல்ல வரலையா? சரி, ஓகே சார். கட் பண்ணிங்க. வந்திருக்காங்க சார். அண்ணா அடுத்து நடன இயக்குனர் சங்கம்ண்ணே. அனைவருக்கும் வணக்கம். தென்னிந்திய திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து தொழிலாளர்களும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பாராட்டு பெறுகின்ற திரு சுவாமிநாதன் சார் அவர்களுக்கு எங்கள் இசைக்கலைஞர்கள் சங்கம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் எனக்கு ஒரு சிறந்த நண்பர். ஆற்றில் வாக்கிங் போட்டிருந்தோம். அவருடைய பர்சனல் விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. எப்போ பேசினாலும் பேசி சங்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் சங்கம் எப்படி இருக்கு, இதை தவிர அவர்கிட்ட எந்த ஒரு யாரும் நடந்ததில்லை. அப்படி ஒரு உண்மையான ஒரு பெப்சிக்காக பாடுபடக்கூடிய திரு சாமிநாதனை வாழ்க்கை வழங்குகிறேன். அடுத்தபடியாக தமிழ்நாடு திரைப்படம் தொலைக்காட்சி நடன கலைஞர்கள் மற்றும் நடன இயக்குனர் சங்கம். நடன கலைஞர்கள் மற்றும் நடன இயக்குநர் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். நம்ம சங்கத்து மெம்பர்ஸ் யாராக இருந்தால் இங்கே மேடைக்கு வரலாம். சாமிநாதன் சார் பற்றி 2 வார்த்தை சொல்லணும். நிறைய சொல்லணும், இப்போதைக்கு டைமில் 2 தான் சொல்கிறேன். எங்கள் சங்கத்தில் எந்த விஷயம் ஒரு நான் மெம்பர்ஸ் பிரச்சனையாக இருந்தாலும், பேமெண்ட் பிரச்சனையாக இருந்தாலும், எப்போ எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி சொன்னாலும் அந்த பிரச்சனையை உடனே தீர்த்து வச்சு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுவார். ஸோ நிறைய தேவைப்படுது. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தென்னிந்திய திரைப்படம் டிவி சண்டை இயக்குநர்கள் சண்டை கலைஞர் சங்கம். அண்ணா அடுத்த செட்டிங்ஸ் ஒர்க்ஸ் வாங்கின கொஞ்சம் ரெடியா இருக்குண்ணா. லாஸ்டா அனைவருக்கும் வணக்கம். ஸ்டண்ட் யூனியன் சார்பாக அனைவருக்கும் இனிய மே தின வாழ்த்துக்கள். சாமிநாதன் அவருக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அவருக்கான மரியாதை கரெக்டாக கிடைச்சிருக்கு. அதுக்கு ஸ்டண்ட் யூனியன் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் அந்த உறுப்பினர்கள் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தென்னிந்திய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சாமிநாதன். தென்னிந்திய வெண்திரை சக நடிகர்கள் சங்கம். வாங்க.
அனைவருக்கும் வணக்கம். உழைப்பே உயர்வு உயர்வுக்குரிய சாமியாரை எடுத்துக்காட்டு. கொரோனா காலங்களில் அவர்களுடைய சேவையை மறக்க முடியாது. அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தென்னிந்திய வெண்துறை சகநடி சங்கத்தின் சார்பாக இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக PRO சங்கத்தின் சார்பாக அண்ணன் முரளி அவர்கள் வாழ்த்து பேசுவார். அடுத்த உறுப்பினர்கள் எல்லாரும் இருக்கணும். ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்கு, அதனால உறுப்பினர்கள் எல்லாம் வந்து அப்படியே கலைஞ்சிடாதீங்க. உறுப்பினர்கள் எல்லாம் மேடையிலே இருக்கணும், எல்லாம் சபையிலே இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு சேனல் மாதிரி சாமிநாதன் என்னென்னா 24/7 மாதிரி எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் எடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கறதுல தலைவருக்கு வலதுகரமாக இருக்கிறதுல சாமிநாதன் முன்னிலை இருக்கிறாரு. ஏன்னா அந்த மேனேஜர்ஸ் தான் பொதுவாகவே வந்து ரெண்டு பக்கமும் அடி வாங்குறவங்க, ப்ரொடியூசர் சைடும் சரி, டெக்னீஷியன் சைடும் சரி. அதனால் அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஃபோன் பண்ணுவான் திடீர்னு. அந்த பிரச்சனையோட தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தலைவர்கிட்ட பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. எந்த ஒரு நிர்வாகியும் சால்வ் பண்ணுற இடத்துல இருக்கும்போது அதை கரெக்டாக சால்வ் பண்ணவும் சிறந்த நிர்வாகியாக இருக்க முடியும். அதனால தான் தொடர்ந்து அவங்க சங்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் PRO யூனியன் சார்பிலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சினி ஏஜென்ட் அசோசியேஷன். ஏஜென்ட் யாரும் வந்து வாங்க. வாழ்த்து சொல்லுங்க. சம்மேளன தலைவர் அவர்களே, சம்மேளன நிர்வாகிகள் அவர்களே, பொருளாளர் அவர்களே, செயலாளர் அவர்களே, அனைத்து நிர்வாகிகளுக்கு, அனைத்து உறுப்பினர்களுக்கு மேதின வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நம்ம சம்மேளன் பொதுச் செயலாளர் அவர்களே, இன்று பாராட்டு விழா நடைபெற்ற சாமிநாதன் அவர்களே, எங்கள் சங்கத்துக்கு 30 ஆண்டு காலம் நான் வந்து மெம்பர் இருந்து இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் தொழிலெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு இதுக்கு முன்னாடியே இந்த பாராட்டுகள் நடக்க வேண்டியது இப்போ நடந்தது கூட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. வாங்க, இயக்குனர் சங்கத்தில் ஏற்கனவே வந்துட்டீங்க. அனைத்து இயக்குனர் வாங்க தலைவர். எங்க மூத்த உறுப்பினர் தலைவரை தலைவருக்கு அங்கீகாரம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மே தின விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், எப்படி சிகாகோவில் தொழிலாளர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து 8 மணி நேர வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை முன்னிறுத்தி மே 1
தொழிலாளர்கள் தினம் என்று அறிவிக்கப்பட்டதோ அந்த அறிவிப்புக்கு ஏற்ப ஒரு அற்புதமான தொழிற்சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது எத்தனையோ தொழிலாளர்கள் அமைப்புகள் இருக்கு. நான் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து வந்தவன். நான் ஆக்சுவலாக நிறைய தொழிலாளர்கள் அமைப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் அனைத்து தொழிலாளர்கள் அமைப்பிலும் மிகச்சிறந்த அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது பெப்சி தான். அது மாற்று கருத்தே கிடையாது. அதுலேயும் தொடர்ந்து அதாவது மக்கள் சேவையே எனது சேவை எனது சேவைன்னு சொல்லிட்டு ஒரு பொறுமையா எல்லாரோட பிரச்சனையும் காதல வாங்கிட்டு தம் பிரச்சனையை பற்றி திங்கே பண்ணாத அளவுக்கு திங்க் பண்ண டைம் இருந்தால் தானே அதுவரை இன்னைக்கு வரையிலும் மிகச்சிறந்த தலைவராக பணி செய்து கொண்டிருக்கும் செல்வமணி அவர்களுக்கு நான் மனமாற பாராட்டுகிறேன். ஏன்னா அப்படி ஒரு சேவை மண்பான்மை நம்ம யாரையும் பார்க்கவே முடியாது. நான் பார்த்ததில்லை. ஸோ எனது அன்பு தம்பி அவருக்கு ஓய்வே கொடுக்கக்கூடாதுன்னு வேற எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? மற்ற ஒரு நல்ல சிறந்த தலைவரை நம்ம உருவாக்கணும். அவரே அது முன்னெடுத்து எங்கள் இயக்குனர் சங்கத்தில் அண்ணே நான் இனிமேல் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது எதுக்குன்னா ஒருத்தரே இருந்துகிட்டு இருந்தாலும் ஒரு அமைப்பு சரியா இருக்காது. அடுத்தவங்களுக்கு வழிவிடணுன்ற ஒரு கொள்கையை முன்வைத்து தான் இன்னைக்கு நம்ம தலைவராக மாட்டிட்டு இருக்கோம். இப்போ அவர் சம்மேளன தலைவராக இருந்துட்டு இருக்காரு. ஆகவே யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். உண்மையிலுமே செல்வமணி அவர்கள் சம்மேளனத்தில் அடுத்தடுத்து இருந்தாலும் இல்லைன்னாலும் சம்மேளனத்தோடு தான் இருப்பார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி நம்ம செயலாளரை பற்றி சொன்னாங்க. அவர் உண்மையிலுமே 24x7 சொல்லி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போர்டு மாட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு போர்டு மாட்டாத 24x7. அதாவது 12 மணிக்கு ஃபோன் பண்ணாலே பொறுமையாக எடுத்து சார் என்ன சார் எங்கே அங்கே ஷூட்டிங்கை நிறுத்திட்டாங்களா நம்ம டைரக்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாருங்க. சார் ஏன் சார் ஒரு 4 நாளாக உங்கள் பணம் கொடுக்கல சார், 5 நாள் சரி நான் ஒரு வாரமே பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு வாரம் வரையில் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு வெயிட் பண்ணி பார்த்தாங்க சார். யூனிட்டுக்காரங்க ஒரு பக்கம் ரொம்ப நெருக்கிறாங்க சார், அந்த லைட் மேன் ஒரு டார்ச்சர் தாங்க முடியல சார், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பார் சாமிநாதன். அந்த டைரக்டர் நல்ல டைரக்டர். இந்த ப்ரொடியூசர் கையில் உண்மையிலுமே காசு இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு 2 நாள் கொஞ்சம் நம்மளே தான் சட்டத்தை உருவாக்குறோம், நம்மளே தான் சட்டத்தை உடைக்கிறோம். இந்த ரெண்டுமே 2 தொழிலாளர்களுக்காக தான். அதேமாதிரி ஒரு இயக்குனரும் நல்லா இருக்கணும், தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும், தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் நம்மளாம் நல்லா இருக்க முடியும். ஸோ இந்த எல்லாத்தையும் மைண்டில் போட்டு எத்தனை மணிக்கு காலையில் அவங்க பஸ் பிடிச்சி எல்லாம் வரப்போகிறாங்க, திரும்பி வரப்போகிறாங்க அவங்க யூனிட் எடுத்துகிட்டு. அதை நிறுத்துறதுக்கு வெடிய போராடி தலைவர்கிட்ட தலைவரை தூங்க விடாமல் அவருக்கு என்ன தலைவரை பண்ணுறதுன்னு அவர் 2 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி அவங்க தயாரிப்பாளர் எல்லாத்தையும் ஒரு நெருப்பை அணைக்கிறதுக்கு போராடுற ஒரு தீயணைப்பு படை வீரர்கள் மாதிரி அப்படியே அங்கிருந்து ஒரு பைப்பில் தண்ணி இங்கிருந்து ஒரு பைப்பில் தண்ணியை போட்டு அதை அப்படியே அந்த நெருப்பை அணைச்சு அடுத்த நாள் குழுக்குழுன்னு திருப்பியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண வைக்கிற திறமை நம்ம தலைவருக்கு செயலாளருக்கு. ஆக நம்ம வேலை செய்யறதுக்காக தான் வர்றோம். தொடர்ந்து தொழில் நடந்துகிட்டே இருக்கணும். அந்த நடந்துகிட்டே இருக்கணும்னா நம்ம அமைப்பு சரியா இருக்கணும். அப்புறம் புழுதிவாரி தூட்டுறவங்க ஒரு பக்கம் தூட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ எந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் இல்லை. ஒரு 10 பேர் ஓட்டு போட்டால் ஒரு 10 பேர் இவனுக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க, 10 பேர் நல்லவன்னு சொன்னால் இது தொடர்ந்து உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அரசியல் தோன்றிய காலத்திலிருந்து சம்மேளனங்கள் தோன்றிய காலத்திலிருந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதில் சிறப்பானவர்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டோம். அதில் மிகச்சிறந்த சிறப்பாளராக இந்த ஆண்டுக்கு உண்டான விருதை பெற்றிருக்கிறார் திரு சுவாமிநாதன் அவர்கள். அது விருதை கொடுத்ததுனால இப்போ டென்ஷன் உட்காந்துருக்கிறது அவர் தான். ஐயோ இதை விட நம்ம நல்லா பண்ணணுமே, எல்லாரும் பாராட்டுறாங்களே என்னையா பண்ணுறதுன்னு இன்னும் அவர் கோவப்படுறது கொஞ்சம் கம்மியாயிடும். கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் சிரித்து பேசி கரெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை தலைவர் இந்த சம்மேளனம் இன்னைக்கு பண்ணியிருக்கு. அவருக்கு ஒரு விருதை கொடுத்து அவரோட கோபத்தை இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் இறக்கி விட்டுருக்கோம். வெளியே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்தார், அவர் உள்மனசு டெம்பரேச்சரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இன்னும் அரவணைத்து அனைவரோடும் இந்த பெப்சி தொழிலாளர்களுக்கான உங்கள் சேவை தொடர வேண்டும். மே தினம் மிக சிறப்பான தினம். இது இந்த கொளுத்து வெயிலையும் கூட பொருட்படுத்தாமல் இத்தனை பேர் வந்து சேர்ந்துருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை சம்மேளனத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு எங்களை பாதுகாக்க நீங்கள் இருக்கும்போது
இந்த வெயில் ஒரு பொருட்டல்ல என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார், நன்றி சார். தென்னிந்திய திரைப்பட டிவி வாகன ஓட்டுநர் சங்கம் மற்றும் கார்பன் ஓனர் அசோசியேஷன். நடபாக யூனியன் சார். நீங்க ஏதாவது மேடை போட்டு இந்த மாதிரி விழாக்கள் வச்சா தான் வாழ்த்துவீங்க. ஆனா நாங்க தினம் அவரை வாழ்த்திட்டோம். அது அங்க நிறைய பேருக்கு தெரியாது. அதனால அவருடைய இந்த பாராட்டு விழாவில் மற்ற சங்கங்களோட நாங்க தான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் இன்னும் பெரிய விருதுகள்லாம் பெற்று நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எங்களது வாகன ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி நன்றி சார். ஆமா, அடுத்த நடபாக ஊழியர் சங்கம். வாங்க வாங்க. வருகின்ற அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் மேதின நல்வாழ்த்துக்கள். பல ஆண்டுகளாக தனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த திரு சாமிநாதன் சார் அவருடைய மனக்குறையும் என்று தீர்த்து வைத்த சங்கத்துக்கும் அனைத்து சங்கத்துக்கும் எங்கள் தென்னிந்திய திரைப்பட நடப்பாளர் சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடுகிறேன். நன்றி சார். அடுத்தபடியாக தென்னிந்திய திரைப்பட சின்னத்திரை மகளிர் ஊழியர் சங்கமா? மேதின நல்வாழ்த்துக்கள். சார் எப்போ வந்தாலும் நான் வரும்போதே என்னம்மான்னு கேட்பாரு. சார் ஒரு விஷயம் சார், எங்களுக்கு கன்வென்ஷன் சரியா வரல சார்ன்னு சொன்னா உடனே ஏன்பா ரெச்ச பிளேட்டு கழுவுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுங்கப்பா, நம்மளை நம்பி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அப்புறம் என்னம்மா உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னா, சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். நான் ஓகே சார். அவ்வளவு சார். நீங்க தான் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு அதிர்ச்சியான செய்தி. சந்தோஷமான செய்தினா நம்ம ஆகஸ்ட் 15 நம்ம இஎஸ்ஐல ஜாயின் பண்ற யூனியன்ஸ் வந்து நிச்சயமா ஆகஸ்ட் 15 லைட் மேன் யூனியன், டெக்னிக்கல் யூனியன், செட்டிங் ஒர்க்கர்ஸ் யூனியன், இந்த 3 யூனியனும் யூஎஸ்ஐ கிடைக்கிறதுனால வந்து எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அது நிச்சயமா ஆகஸ்ட் 15 நடக்குது. இது சந்தோஷமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பின்னாடி வந்து இவர் சொன்னார், மேஸ்திரி பேசுவோம் சொல்லிட்டே இருந்தார் சார், ஒரு சேரம் நம்ம சம்மேளனத்தை போடுறோம் இல்லையா, இனிமே வந்து அடுத்த மே தினத்திலேருந்து ஒரு சங்கமா ஒரு பவுன் போடுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஆனா நான் யோசிச்சேன், ஒரு பவுனுக்கு இது அதிகம், 2 கிராம் கூட பண்ணலாம். அப்பதான் அதுக்கு ஒரு வேல்யூ வரும். இப்போ எல்லாமே ஏதோ வந்து வந்தாங்க போனாங்கன்னு இல்லாம வந்து ஒரு செயின் மாதிரி பண்ணி ஒரு 2 கிராம் அதில் ஒரு டாலர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணா ஒரு இது வந்து சிறப்பா இருக்கும். அதனால 2 கிராம் வந்து ஒரு சங்கத்துக்கு பண்ணணும். நிறைய பேருக்கு அதனால ஏன்னா எதையுமே நம்ம இலவசமா பெறக்கூடாது. உழைப்ப கூட சங்கங்கள் வந்து இலவசமா பெறக்கூடாது. அதனால இல்ல அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அப்ப வந்து இந்த சங்கங்கள் வரும்போது நம்ம உழைக்கணுங்கிற உத்வேகம் ஏற்படும். ஒரு பவுனுங்கிறது விஷயம் இல்லை, எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விழாவா இருக்கும்போது அந்த பாராட்டு பெறுவோம். எப்படி வந்து பாரத் விபூஷனுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வந்து அனுப்புறாங்களோ, அது மாதிரி ஒரு சங்கம் கூட அது சிறப்பாக இருக்கும். அது வந்து பெப்சி சம்மேளனத்தில் பொதுக்குழு பேசி அதை முடிவு பண்ணலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சம்மேளனத்தோட ஒற்றுமை
தொடர்ந்து இது போல வந்து நீடிக்க வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நிர்வாகிகள் உங்களோட வேண்டுகோள் என்னன்னா, நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் பலம். இது வேற யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. உலகத்தில் நம்மளை காப்பாற்றுவது எதுன்னா ஒற்றுமை மட்டும்தான். அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கு அந்த ஒற்றுமை விட்டு கொடுத்துறாதீங்க. நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஒரு வேண்டுகோள்னா, நிர்வாகிகள் வந்து இங்கே ராஜா ராணி கிடையாது, ஏதோ ராஜா விட்டு பிள்ளை கிடையாது. அது மாதிரி உறுப்பினர்களுக்கு வந்து நிர்வாகிகள் உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது, உங்க இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது. உறுப்பினர்களும் நிர்வாகிகளுக்கு மரியாதை தர வேண்டும், நிர்வாகிகளும் உறுப்பினர்கள் மேல கன்சர்ன் எடுத்துக்கணும். இதுதான் நான் மே தின விழாவில் உங்களுக்கு சொல்ற விஷயம். பாராட்டு பெற்ற சாமிநாதனுக்கும் பாராட்டை அள்ளி குவித்த அனைத்து சம்மேளன நிர்வாகிகளுக்கும் சங்க நிர்வாகிகளுக்கும் சம்மேளனத்தின் சார்பில் நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக பாராட்டு பெறுவோர் திரு சாமிநாதன் அவர்கள் ஏற்புரையாக அவரை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நான் சினிமாவுக்கு வந்து நேத்தோட 50 ஆண்டு முடிந்து இன்னைக்கு 51வது ஆண்டு. 1974 மார்ச் 31ஆம் தேதி, ஏப்ரல் 31ஆம் தேதி தான் நான் வந்தேன் சென்னைக்கு. அதான் ஏப்ரல் 30ஆம் தேதி. மே 1 வந்து இன்னைக்கு 51வது வருடம். சினிமாவில் நான் கால் பதித்தும் 51வது வருடம் இன்னைக்கு ஆரம்பம். 50 வருஷம் முடிஞ்சு. அது அந்த சந்தோஷத்துல இது ஒரு சந்தோஷம், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை சமயத்தின் சார்பில் பாராட்டுவதற்காக தேர்ந்தெடுத்த அனைத்து பெப்சி நிர்வாகிகளுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் முதலில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இப்ப ஒரு பவுன் மோதிரம் போட்டிருக்காங்க. நான் வாழ்க்கையில தங்கமே இது வரைக்கும் யூஸ் பண்ணல. உண்மையிலேயே நான் தங்கத்தை வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு அது எட்டாக்கணி. அதனால அது எட்ட அளவுக்கு நான் வளர்ந்தா கூட தங்கம் வேணான்னு நான் ஒதுக்கி இருந்தேன். பட் இந்த மோதிரத்தை என் உயிருள்ள வரையில் என் விரலில் இருக்கும். நிச்சயமா நான் போடல. எனக்கு கல்யாண நாள், எங்க அம்மா மறைவு நாள் போட்டது எல்லாத்தையும் அப்படியே வீட்டில் கொடுத்துருவேன். தங்கத்தை நான் என் உடம்புல இது வரைக்கும் யூஸ் பண்ணல. நிச்சயமா இந்த மோதிரம் வாழ்நாள் நான் சாகர வரைக்கும் இருக்கும் என் கையில. இதுதான் என்னுடைய, நான் இந்த 50 வருஷம் உழைச்ச உழைப்புக்கு இதுதான் எனக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. இது நான் ஒரு 5-6 வருஷமா எதிர்பார்த்தேன், நமக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு. நான் எதிர்பார்த்தது சும்மா இல்லை, உழைச்சிட்டு தான் எதிர்பார்த்தேன். உழைக்காம நான் வந்து சும்மா நிறைய உழைக்காம கொடுத்துருக்காங்க எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்ப நான் ஆதங்கப்படுவேன். உழைக்காதவங்களுக்கே கொடுக்குறாங்களே, நம்ம உழைச்சு கூட கொடுக்கலன்னு ஒரு மனசுக்குள்ளதான். ஆனா வெளியில சொல்றது இல்லை, மனசுக்குள்ள வேதனைப்பட்டுக்குவேன். சோ 50 வருஷத்துக்கு அப்புறம் இது எனக்கு கிடைச்சதுக்கு, இது வந்து ஒரு பெரிய இடத்துல வைக்காம நம்ம சம்மேளன வளாகத்தில் வச்சுட்டு அது மிகவும் இன்னும் சந்தோஷம். ஏன்னா வெளியில எங்க இல்லாம நம்ம இதுக்குள்ளே நம்ம பண்றதுனால அது ஒரு இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம். இதுக்கு மேல எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் தெரியல. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். என்னை வாழ்த்தியவர்கள் அனைவருக்கும் நன்றி.